planned it quite creative. So welcome over to Godwin Anna and Edwin Anna. Praise the Lord. யாவருக்கும் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் வந்த யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எட்வின் அண்ணா. மீண்டும் உங்களை அனைவரைக்கும் வாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏல் பெத்தேல் மற்றும் பீலவ் டீம் மூலமாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வினாடி நிகழ்ச்சி நீங்கள் முன்னாடி பார்க்குற மற்ற நிகழ்ச்சிகளை விட சற்று வித்தியாசமாக இருக்கும். அதாவது இது வந்துட்டு ஓப்பன் பைபிள் குயிஸ், சரியா? நீங்கள் பைபிளில் ஓப்பன் பண்ணி அந்த வசனத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். இதுதான் அந்த ரூல்ஸ். ஸோ மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படும். அந்த அந்த குயிஸினுடைய டீட்டெயில்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காட்வின் இப்போ அவங்க சொல்லுவாங்க. இந்த குயிஸோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம், சரிங்களா? அந்த வார்த்தை வந்து டிஸ்பிளேல போடுவாங்க, அந்த பிக்சரோடு போடுவாங்க. அந்த வார்த்தையை பைபிளில் நீங்கள் எடுத்துட்டு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ வந்துட்டு பலூனை உடைச்சிட்டு, என் கையில் வந்து ஊசி ரெடியாக இருக்குது, நீங்கள் பலூனை உடைக்கணும். பலூனை உடைச்சிட்டு அந்த வசனத்தை அதிகாரத்தோட மைக்கில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி காத்திருக்கிறது, சரிங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? கமான், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் பைபிள் எல்லாம் புரட்டி வைங்க, பேஜெல்லாம் லூஸ் பண்ணுங்க, சரிங்களா? எத்தனை பேர் பைபிள் எடுத்து வச்சிங்கன்னு தெரியல, படித்து எத்தனை நாள் ஆகுது இல்லை, தட்டி எடுங்க, தூசியெல்லாம் வெளியே எடுங்க சீக்கிரம். அண்ணா, ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்கண்ணே. ஒரு ட்ரையல் புரிஞ்சிச்சுல? இப்போ புரிஞ்சுன்னா ஒரு ட்ரையல் போவாங்க, அந்த ட்ரையல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சரி. ஃபஸ்ட்டு முதல் கேள்வி வந்து சும்மா கேள்வியில் ஒரு ட்ரையல் போடுறோம். சேவல் யார் சொல்ல முடியும்? சும்மா இது ட்ரையல், சார் ட்ரையல். சூப்பர். ஆனால் இது மாதிரி பதில் சொல்லக்கூடாது, சரிங்களா? யாருன்னா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சீக்கிரமாக குடு முன்னாடி ஓட்டியாந்துருங்க. பின்னு கொடுக்குற பலூனை உடைங்க, வசந்த படிங்க, ப்ரைஸை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு, சரிங்களா? எத்தனை பேர் ரெடி? போலாமா? ரியல் கேம் போலாமா? அண்ணே, ஓ டு யூ. சரி, ஓகே. முதல் கேள்வி, பானை. நீங்கள் படத்தில் பார்க்குற பானை, இந்த வார்த்தை பைபிள் எங்க இருக்கு? சீக்கிரம் நிறைய இடத்துல எழுந்து வரணும். யாருமே அங்க உட்காந்து சொல்லக்கூடாது, எழுந்து வரணும். சீக்கிரம் வாங்க, எழுந்து வாங்க. அங்க உட்காந்து சொல்றதெல்லாம் கிடையாது, இங்க வந்து எழுந்து வந்து இங்க வாசிக்கணும். சீக்கிரம் வாங்க. சிஸ்டர் வராங்க. எங்க டீம்ல தான் வரக்கூடாதுப்பா. ஏல் பெத்தேலையும் பீலவ் டீம்ல இருந்து யாரும் வரக்கூடாது. கேக்குறீங்க? நியாயாதிபதிகள் 7:19. நட ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனுடைய 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்து முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கைந்த பானைகளை உடைத்தார்கள். சூப்பர். ஆண்டி கை தட்டுங்க. ஆண்டி நீங்க பிரைஸ் வாங்கிட்டு போயிடுங்க. பிரைஸ் பாக்ஸ் கொண்டு வாங்க. அந்த பாக்ஸ் மொத்தம் கொண்டு வாங்க. ஆண்டி புக் கொடுங்க. ஆண்டி புக். ஒரு ப்ரைஸு. அடுத்தது என்ன படிச்சிங்க? என்ன வார்த்தை படிச்சிங்க? ஆனை. தாங்க ஆண்டி உங்களுக்கு பானை. எல்லாரும் கை தட்டுக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சீக்கிரமாக எடுத்துட்டு சீக்கிரமாக வாங்க. ஓகே அண்ணா, அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், தேன் கூடு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. தேன் கூடு, தேன் கிடையாது. தேன் கூடு. சீக்கிரம். வேதத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உட்காந்து சொல்லாதீங்க, எழுந்து வாங்க ப்ளீஸ். மனுஷனுடைய வார்த்தைகள் அதிகாரத்தோட சொல்லணும். அதிகாரத்தோட நீங்க வந்து பைபிள் திறந்து தான் சொல்லணும் சொல்லிட்டு ரூல்ஸை சொல்லிட்டோம். பைபிள் எடுத்துட்டு வரங்க. பைபிள் அதிகாரம் வசனம். அண்ணன் சொல்லுங்க. பைபிள் 5 அதிகாரம் பைபிள். சாரி, ஓகே சரி, ஓகே சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 14:9. அவன் அதை தன் கைகளில் எடுத்து
சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலை எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. மன்னிச்சு கொள்ளுங்க, பதில் தப்பு. நான் சொன்னது தேன் கூடு. தேன் சொல்லல, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தேன் கூடுனா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பலூன் ஒன்று வேஸ்டா போயிடுச்சு. தேனை விட தேன் கூடு இனிப்பாக இருக்கும். தேவனுடைய வசனத்துக்கும் தேன் கூடுன்னு ஒரு பெயர் உண்டு. இது கரெக்டானு சொல்லிட்டு நான் உடைக்கிறேன். பஸ்திரிகள் உதடுகள் தேன் கூடை. ஓகே, ஃபைன். சூப்பர். பஸ்திரிகள் உதடுகள் தேன் கூடை போல ஒழுகும். அவள் வாய் எண்ணெயின் மிகுதமாய் இருக்கும். அவள் செய்கைகள் முழுவதும் எட்டிப்பாக கசப்பாக இருக்கும். அப்படி போல் அவள். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் சூப்பரா கை தட்டுங்க. ஆண்டி போல்டா வந்து சொன்னாங்க. சரி, யாரும் பயப்பட வேணாம். பானை குத்துட்டாங்க, தேன் கூடு குத்துருவீங்கன்னு நினைக்காதீங்க. தேன் கூடு கொண்டு வந்திருக்கோம், வெளியே இருக்கு, நாங்கள் கொடுக்குறோம். ரெடி. ஆனால் குழவி கொட்டிச்சுன்னா எங்கள் டீம் யாரும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ரெடியா? அதுக்குன்னா ஓகேனா சொல்லுங்க, தேன் கூட்டி போய் கொண்டு வர சொல்கிறேன். சரி, அதுக்கு பதில் வந்து ஆண்டிக்கு வந்து இனிமையாக வந்து ஆண்டி சொன்னதால ஆண்டிக்கு வந்து இனிமையாக ஒரு தேன் பாட்டில் கொடுக்குறோம். எல்லாம் கை தட்டுங்க. கமான். ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்த கேள்வி வந்து யாரெல்லாம் ஊருக்கு போகும்போது வீட்டை லாக் பண்ணிட்டு போவீங்க? பூட்டு. ஓகேவா? பூட்டு, லாக். ஆமாம், சீக்கிரம் ஆகிடுங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எங்களோட லீடர் திட்டிகிட்டே இருக்காரு டைம் ஆகுதுன்னு. சீக்கிரம். பூட்டு ஹலோ, இங்கே வந்து ஆண்டி நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்து ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ட்ரை பண்ணுங்க. முக்கியம் ஆண்டி, நீங்கள் எங்கள் டீமா? நான் பார்த்ததில்ல, தயவு செய்து அமைதியாக உட்காருங்க கொஞ்சம். ஆண்டி வந்துட்டாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. எக்ஸலன்ட் ஆண்டி. பூட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். அண்ணே, அடுத்த கேள்வி என்னண்ணே? திராட்சை. திராட்சை, கிரேப்ஸ். திராட்சை, திராட்சை, திராட்சை. சீக்கிரம். நம்ம திராட்சை ரசம், திராட்சை பழம், திராட்சை. சீக்கிரம் சீக்கிரம். திராட்சை, திராட்சைக்கு யார் வரா? திராட்சை ரெடியா இருக்கு, வராங்க. எது இருந்தாலும் வரலாம். சீக்கிரம். ஆண்டி பின் கொடுக்காம போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எக்ஸலன்ட். கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஓகே, சூப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த சைடில் தான் வராங்க, ஒருத்தர் உடன் சைடு வர மாட்டேறீங்க, நம்மளை அவமானப்படுத்துறீங்கப்பா. சீக்கிரம் யாருன்னா ஒருத்தர்னா எழுந்து வாங்க. கமான், அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி யாரா இருக்கு? சுவர்ணா இருக்கு. உப்பு. சீக்கிரம். கமான், உப்பு. உப்பு. அண்ணன் வந்துட்டாருப்பா, அண்ணன் ட்ரை பண்ணார். விஜய் அண்ணாக்கு பலத்தமா கை தட்டுங்கப்பா. கமான், சூப்பர். மத்தேயு 5:13 நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சரியான பதில். மலை மேல் இருக்கிறோம். எக்ஸலன்ட், சூப்பர் சூப்பர். பலூன் வச்சிருந்தா, பலூன் வெடினா, பலூன் வெடினா, பலூன் வெடினா. கை தட்டுங்கப்பா. அண்ணன் செகண்ட் ட்ரைல முடிச்சிட்டார், சூப்பரா முடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாரு, ரெண்டாவது ட்ரைல அழகா அண்ணன் முடிச்சிட்டாரு. ஓகே அண்ணா, அடுத்த கேள்விண்ணா. அடுத்த கேள்வி கொத்துமல்லி. கொத்துமல்லி. கொத்தமல்லி கிடையாது, நீங்க சாம்பார்ல போற கொத்தமல்லி கிடையாது. திஸ் இஸ் கொரியாண்டர். தனியா. தனியா. யாரும் வரலையா? சீக்கிரம். 1 2 3 4. யாரும் ஜென்ஸ் சைடு யாரும் வாங்க, ஒருத்தர்னா வாங்கப்பா. ஓ, யாரும் தனியா பார்த்தது இல்லையோ? தனியா பார்த்துக்குங்க, சீக்கிரம் வராங்க. ஆண்டி செகண்ட் ப்ரைஸ் வாங்க போறாங்க நினைக்கிறேன், ரெண்டாவது ப்ரைஸ். கமான். பின்னு கொடுக்காம போயிட்டாங்க 10 திருப்பியும். ஐயோ, பின் இல்லையமா, பின் ஒன்று கொடுங்க ப்ளீஸ். இது பரவாயில்ல, சொல்லுங்க ஆண்டி. அந்த மன்னா கொத்தமல்லி விதையை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. சரியான பதில்.
வசனம் ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம். ஓகே, எக்ஸலண்ட். அண்ட் 4 கிலோ கிடச்சிச்சு. நாளைக்கு பலமாக இருக்கும் போல் வீட்டில் சமையல். ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நினைக்கிறேன் இந்த அடுத்த கேள்வி. முட்டாய். எத்தனை பேர் எக்ஸாம்பிள் முட்டை வாங்கியிருக்கீங்க? கை தூக்குங்க. நான் வாங்கியிருக்கேன்பா, நான் முட்டை வாங்கியிருக்கேன்பா, நான் சொல்கிறேன்பா. வரலாம் யாரும் ஒன்றா செகண்ட் அட்டம் பண்ண கூட வரலாம், தாராளமாக வாங்க. கமான். அண்ணா அண்ணே அண்ணன் 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 வரலையா? ஓகே, அண்ணன் ரிவர்ஸ் வாங்கிட்டாரு. யாரும் சீக்கிரம் வாங்க. முட்டை உடச்சிட்டு போய் சீக்கிரம் வாங்க. நானும் ரொம்ப நேரம் பாதுகாத்து வச்சுருக்கிற முட்டையை ஆம்லேட் போட்டுற போறீங்க இங்கே. அங்கிள் வர, கமான், சீக்கிரம் வாங்க. அண்ணா வாண எல்லாம் கை தட்டுங்க, உற்சாகம் கை தட்டுங்க. கமான். ஒரு பலூன் உடைச்சிடுங்க. Deuteronomy 22:6. If a bird's nest chance to be before thee in the way in any tree or in the ground, whether they be young ones or eggs, and the dam sting upon the young or upon the eggs, thou shalt not take the dam with the egg. சூப்பர், கரங்களை கத்துட்டுங்க. ஓகே, 5 முட்டை 5 ஆம்லேட் வீட்டில் இன்னைக்கு ரெடி கொடுத்துட்டோம். இங்கேயும் ஆம்லேட் போட்டுறாதீங்க, சர்ச்சை கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காமல் வச்சுக்கோங்க பார்த்து. ஓகே, அடுத்த கேள்வி அண்ணே. அடுத்த கேள்வி கடுகு. தாளிக்கிறது. மஸ்டர்ட் சீட். கமான். சீக்கிரம். கடுகு எத்தனை பேர் தாளிக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்ட் எத்தனை பேர் தாளிக்கு ஒப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஆண்டி சிரிமியம் வாங்க. உடைங்க, பலூன் உடைங்க ஆண்டி. பரவாயில்ல ஆண்டி, பலூன் வேஸ்ட் ஆன பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ரெஃபரன்ஸ் மத்தேயு 13:31. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆண்டி எக்ஸலண்ட். ஆண்டி செகண்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டாங்க அரியஸை. ஓகே, அடுத்த கேள்வி. அத்தி பழம். எனிதிங் அத்தி பழம் எனிதிங் அத்தி. 2 பேர் போட்டி போட்டு வராங்க. எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். அச்சிக்கிங்க பூச்சிக்கிங்க, எனக்கு தெரியாது. சூப்பர். ஆபகுக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போலாம். ஓகே, எக்ஸலண்ட். கை தட்டுங்க. அண்ட் கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுங்க. அத்திப்பழம் அத்தி ஜூஸ் நாளைக்கு ரெடி வீட்டில். சார்லஸ் அங்கிள், நாளைக்கு வீட்டில் அத்திப்பழம் உங்களுக்கு ஜூஸ் ரெடி. ஓகே, இல்லை அத்தி தான் சொன்னேன் நான். ஓகே, அடுத்த கேள்வி அண்ணே. அடுத்த கேள்வி மலைப்பூண்டு தான் படிக்கணும். பூண்டு இல்லை, மலைப்பூண்டு. அந்த வார்த்தை மலைப்பூண்டுன்னு வார்த்தை வரணும், பூண்டுன்னு கிடையாது. சரிங்களா? அது மாதிரி தேன் கூடு மாதிரி இது வந்து மலை பூண்டுன்னு வரணும். சீக்கிரம் யார் வரா? ஓகே, 2வது ஆம்புலன்ஸ் இங்க வருகிறது. கமான், கரங்களை கட்டுவோம் பலமாய். பைபிளை புரட்டிட்டே வராது, மனப்பாடம் பண்ணிட்டே வராது நினைக்கிற வசனம் காட்டுங்க. மனப்பாடமா சொல்றீங்களா இல்ல ரெஃபரன்ஸ் எத்தனை படி? ஐயோ, தலை சொல்லிடுறாரு. பலூன் வெடிங்க. ஐயோ, நீதிமொழிகள் 27:25. புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். கஷ்டப்பட்டு மதியானம் மலைப்பூண்டு தேடி கண்டுபிடிச்சேன், எங்கேயும் கிடைக்கல. கிடைச்சிச்சு, கடைசியா பூண்டு தான் வாங்கிட்டு வந்துருக்கணும், கடைசியா மலைப்பூண்டே கிடைச்சிச்சு. ஓகே, அடுத்த கேள்வி. யார் வந்து இந்த சைடுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் நினைக்கிறேன், கண்ணாடி. எத்தனை பேர் ஹஸ்பண்ட் திட்டு வாங்குறீங்க தெரியல ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி கல்யாணம்? ஏன்னா எங்கள் ஒய்ஃப் ரொம்ப நேரம் நிற்பாங்க கண்ணாடியில் நின்று பார்த்துன்னே இருப்பா. இது கரெக்டாக இருக்கா அப்படின்வா. அதே மாதிரி எத்தனை பேர் அங்கே திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க தெரியல. கமான், கண்ணாடி. ஆண்டி வந்து 3வது செகண்ட் பரிசு தட்ட வராங்களா? கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பல்லு வெடிங்க ஆண்டி. டமால். 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்க்கிறோம். எக்ஸலண்ட். உற்சாகமா.
ஓகே, இன்னும் பலமாக கை தட்டுங்க. அவங்க கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. வேற யாருன்னா அட்டம் பண்ணலாம், புதுசாக யாருன்னா அட்டம் பண்ணுங்க சீக்கிரம். ஓகேவா? அடுத்த கேள்வி அண்ணே. அடுத்த கேள்வி வெந்தயம். வெந்தயம் கசப்பு தான், ஆனால் நல்லது, குளிர்ச்சி. சரி, வெந்தயம். ஆண்டி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் நம்ம குரூப், தயவுசெய்து அமைதியாக உட்காருங்க. பைபிள் பிடிங்கிட்டு அந்த ஆண்டி கிட்ட இருந்து தயவுசெய்து. அடுத்து சீக்கிரம் 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 சீக்கிரம். 2 பேர் வராங்க, 3 பேர் வராங்க. ஐயோ யாரு? சீக்கிரம் கமான். ஐயோ போச்சே. பலூன் இல்ல ஃபர்ஸ்ட் பலூன் அடிங்க. மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி. எக்ஸலன்ட். வெந்தயம். அடுத்த கேள்வி கூடை. கூடை கூடை சீக்கிரம், டைம் ஆகிட்டே இருக்கு. ஆமா, ஐயோ சீக்கிரம் வாங்க, டைம் ஆகும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், கமான் கமான் ஃபாஸ்ட். சூப்பர். அப்போஸ்தலர் 9:25 சீஷர் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். ஓகே, எக்ஸலன்ட். ஆண்டி ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டுங்க. கூட கிடைக்கல, பிளாஸ்டிக் கூட தான் கிடச்சது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது அண்ணே. அடுத்த கேள்வி அப்பம், பிரெட். அப்பம் சீக்கிரம் சீக்கிரம். அப்பம் ரொம்ப ஈஸி. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சரி வாங்க வாங்க, யார் வேணா வாங்க, அச்சுன்னு வாங்க. எங்களுக்கு அதுதான் தேவை, அச்சிக்கணும் சீக்கிரம். பலூன் பலூன் விடுங்க. மத்தேயு 15:36 அந்த 7 அப்பங்களையும் அந்த 7 மீன்களையும் எடுத்து. அப்பம் கிடைக்கல, பிரெட் பாக்கி தான் கிடச்சது. ஓகே, நாளைக்கு காலைல பாலில் தொட்டு சாப்பிட்ருங்க, என்ஜாய் பண்ணிக்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இன்னைக்கு. அடுத்து கடைசி கேள்வி. சீக்கிரமாக யாருன்னா இந்த சைடு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் அடிக்கடி இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் நினைக்கிறேன். இவங்களோட காட்டையிலும் எழுதுகோல், பேனா. பேனா கமான், பேனா. அக்கா ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. எழுத்தாணின்னு கூட இருக்கும். எழுத்தாணி ஆக்சுவலாக பேனா இல்லை, எழுத்தாணி. எழுத்தாணி, எழுதுகோல், எது வேணா இருக்கலாம், எந்த வார்த்தை வேணா இருக்கலாம். கடைசி கேள்வி. ஒன்று மட்டும் தான் வியாபாரம் ஆகணும், அந்த வியாபாரத்தை முடிச்சிருங்க தயவுசெய்து. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு நிமிஷம், எங்கள் எம்சி பண்ணுறவர் வந்திருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. சாரி சாரி சாரி, நான் அவர் எதுவும் சொல்ல வர்றாருன்னு நினச்சேன். நம்ம டீம் இருக்கணும், பதில் சொல்லக்கூடாது, அவுட். கடைசி சீக்கிரம், அது கடைசியாக வியாபாரம் பண்ணுறேங்க, இல்லை அது நான் எடுத்துன்னு போயிடுவேன். யாருன்னா ஒருத்தர் வியாபாரம் பண்ணுங்க. வாங்க வாங்க அங்கிள், சீக்கிரம் வாங்க அங்கிள். அச்சு ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, கமான். பலூன் பலூன் வச்சிருங்க, பலூன் வச்சிருங்க. ஓகே, பலூன் பலூன் வச்சிருங்க. நியாயாதிபதிகள் 5:14 அமலேக்கு விரோதமாக இவர்களுக்கு வேர் எப்பிரேமிலிருந்து துளிர்த்து உன் ஜனங்களுக்குள்ளே பெய்யமின் மனுஷர் உனக்கு பெண் செய்கிறார்கள். மாகிரீரிலிருந்து அதிபதிகளும் செப்லோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். ஆமாம், சூப்பர், எக்ஸலன்ட். எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த கியூஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முழுக்க முழுக்க இந்த நீங்கள் என்ஜாய் பண்ண காரணம் நான் கிடையாதுப்பா. நாங்கள் வேறு கியூஸ் எடுத்து வச்சுருந்தோம். அந்த கியூஸ் வந்து வேறு எங்கேயும் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்களாம். எங்கள் லீடர் அம்மா சொல்லிட்டாங்க, இது பண்ணாதீங்க, காப்பி வச்ச மாதிரி இருக்கேன்னாங்க. அது என்ன பண்ண தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து பழைய கியூஸுக்கு மண்டையெல்லாம் உடச்சிக்கின்னு ஐயோயோ எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஈஸியாகவும் வந்துடுச்சு எங்களுக்கு. ஆனால் இதுக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கலான்றதே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. ஆனால் இது முழுக்க முழுக்க எங்களுக்கு கிஃப்ட்டுக்கு ஐடியா கொடுத்தது வந்து ஆண்டி. கொஞ்சம் வாங்க ஆண்டி, கொஞ்சம் வேணும் வாங்க சீக்கிரம் ப்ளீஸ், கொஞ்சம் வாங்க ஆண்டி. ஆண்டி தான் இதுக்கு ஃபுல் ஐடியா சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பொருள்லாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஆண்டி தான் சொன்னாங்க. ஆண்டிக்கு ஒரு கை கோஷம் எழுப்பிடுங்க, கரகோஷங்களை எழுப்புங்கள் ஆண்டிக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த என்ஜாய்மெண்ட்.